வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு 1st January 2026. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு வந்து ஐடிசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 to 5% வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 403, 402, 1 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 379, 380 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ இன்னமும் வந்து அது டவுன் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஐடிசி ஸ்டாக்கை பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அல்லது செல் பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த கம்பெனியுமே நீங்கள் வந்து ஒரு பையோ அல்லது செல்லோ அல்லது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுறதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐடிசியினுடைய பிஸ்னஸ் செக்டரை வந்து அதனுடைய ரெவென்யூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற டேட்டா வந்து 2023-24 டேட்டா. ஸோ பிஸ்னஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்எம்சிஜி சிகரெட்ஸ் இதுதான் வந்து ஐடிசியினுடைய மேஜரான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர். அரௌண்டு 41% வந்து அவங்களுக்கு ரெவென்யூ கொடுக்கக்கூடிய செக்டர் வந்து சிகரெட்ஸ் அண்ட் டொபாக்கோஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்சிஜி அதர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆஷிர்வாத், சன்ஃபேஸ்ட், அது மாதிரி பர்சனல் கேர் இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் அதில் வருது. அது வந்து அரௌண்ட் 28% வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டொபாக்கோவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லீஃப், அந்த சிகரெட்டுக்கு அந்த டொபாக்கோலாம் இருக்குங்களா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லீஃபை வந்து அவங்களே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 23% வந்து லாபம் கிடைக்கிது. அதன் பிறகு வந்து பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் ஹோட்டலை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்லை. ஏன்னா ஹோட்டல் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை டிமேஜர் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து செப்பரேட்டட் ஸ்டாக்காக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி சர்வீசஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ வந்து ஒரு 5%. இதுதான் அவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ், அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து சிகரெட்ஸ் அண்டு டொபாக்கோ இது ரெண்டு தான் அவங்களுடைய கீ ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய ரெவென்யூக்கு மெயினாக ட்ரைவ் பண்ணக்கூடியது அதுதான். இப்போ ஏன் ஐடிசி ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கவர்மெண்ட்டில் வந்து இப்போ சிகரெட் அண்டு டொபாக்கோஸ்க்கு வந்து அடிஷ்னல் டேக்ஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் 2000லேருந்து 2026 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2000 வந்து சிகரெட் அண்டு டொபாக்கோஸ்க்கு வந்து 38% வரைக்கும் டேக்ஸேஷன் இருந்தது. படிப்படியாக இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அது 30 அப்படியே ஸ்லோவாக 40-45% அப்படின்னு வந்துச்சு. இப்போது இந்த இயர் வந்து திருப்பி அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்டு 60% வந்து டேக்ஸ் போடுறாங்க. இது வந்து 1st February 2026 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குறது. ஐடிசி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கீழே விழுந்துட்டுருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி ஸ்டாக்ஸ்லாம் வந்து 400லேருந்து 405 or 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பல மாதங்களாகவே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்ச் ஷேவ்லேருந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்லேருந்து பயங்கரமாக இப்போ கீழே விழுந்திருக்கு. அரௌண்ட் 4-5% கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்னமும் அது வந்து கீழ் நோக்கி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் டீல்ஸ், அதாவது இந்த லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஷேர்ஸை வந்து அவங்க வந்து பிளாக் டீலில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சரி, இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் சொன்னால் கூட இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட்ஸினுடைய ஸ்மோக்கர்ஸ்னுடைய கவுண்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இது நான் வந்து ChatGPTயில் எடுத்த டேட்டா. அதாவது இந்தியாவில் உள்ள 15 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் 2000 பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 54.5% வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சி வந்துட்டுருக்கு. 2005 பார்த்தீங்கன்னாக்கா அது 45% குறைஞ்சிருக்கு. இப்போது அதாவது 2024 பார்க்கும்பொழுது 9.3% வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸ்மோக்கிங் வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோஸ்லேருந்து வெளியில் வராங்க. இதுக்கு காரணம் 2-3 காரணம் சொல்லலாம். சிகரெட்டினுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு காரணம். அதன் பிறகு வந்து சிகரெட்டை வந்து மக்கள் வந்து அதை விடணும்னு நினைக்கிறது ஒரு காரணம். இது 2 காரணத்தினால வந்து சிகரெட்டினுடைய யூசேஜ் வந்து கம்மியாகுது. யூசேஜ் கம்மியானால் அந்த ப்ராடக்டினுடைய செல்லிங் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசினுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ எஃப்எம்சிஜியில் எஸ்பெஷலி அதர் ப்ராடக்ட்ஸில் மூவ் ஆகும்பொழுது டெஃபினட்டாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. ஸோ சிகரெட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து யூசேஜ் கம்மியாகுது, அது பிறகு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது டெஃபினட்டாக அவங்களுடைய ஃபோக்கஸை வந்து இப்போ எஃப்எம்சிஜி அதர் ப்ராடக்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் அது நடக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து இது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவர் கம் பண்ணி நல்லா வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒன்லி சிகரெட் அண்ட் டொபாக்கோஸ் மட்டுமே இல்லை, அதில் ஐடி சர்வீசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸும் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த டெஃபினட்டாக வந்து ஓவர் கம் பண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அட் தி ஸ்டேஜ் இப்போ வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். மேபி இன்னும் ஒரு சில வாரங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவு வந்து அது கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மேபி ஒரு 15-20% மார்க்கெட்லேருந்து கீழே விழுது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான சாய்ஸாக இருக்கும்.
That's all for this video. Thank you very much. Bye.